டிக்கெட் டு ஃபினாலேல நிக்சன் எப்படியாவது பாயிண்ட் எடுத்துடணும், அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு அவர் நாமினேஷனில் வந்துடக்கூடாது, அவரை ஃபைனல்ஸ்க்கு எப்படியாவது கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் பிக் பாஸ் டீம் இருப்பாங்க போல். அதற்காகவே 2வது முறை டான்ஸ் போட்டி வச்ச மாதிரி தான் நமக்கு தோணுது. நேற்றே டான்ஸ் மாரத்தான் போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. காசு பிரிக்கிறதுல ஒரு சில சலசலப்பு வந்திருந்தாலும் மறுபடியும் உட்காந்து நல்லா பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, பாயிண்ட்ஸ் போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஒன்று வச்சு அதில் நிக்சன் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் போல். அண்ட் நிறைய பேர் அவருக்கு தான் சில்லறையை சிதற விட்டுருக்காங்க. அவரு கிட்டத்தட்ட 9000 பாயிண்ட்ஸில் இருக்காரு. ஸோ கரன்சி அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஒரு பாயிண்ட் நிக்சனுக்கு தான் போகுது. கண்டிப்பாக டிடிஎஃப்ல இது அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். கரன்சியில் அதிக பாயிண்ட் வச்சதுனால நிக்சனுக்கு அதற்கான வேலிட் பாயிண்ட்ஸ் போயிடும். அண்ட் இன்னும் 2 பேரை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செலக்ட் பண்ணணும். அதில் தினேஷ் மற்றும் அர்ச்சனா இவங்க 2 பேரும் அந்த கேரக்டரை விட்டு மாறவே இல்லை, ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இதில் தினேஷ்க்கு அது வேலிட் பாயிண்டாக போயிடும், டிடிஎஃப்ல அவருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அர்ச்சனா இதில் கலந்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டை வேற யாருக்காவது கொடுக்கணும். அதுக்கு யாருக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக பூர்ணிமாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக். மாயாலாம் அப்படியே திரும்பி பார்த்தாங்க, ஏன் பூர்ணிமாவே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. கண்டிப்பாக ரவீனாக்கோ மணிக்கோ தினேஷ்கோ இந்த மாதிரி யாருக்காவது கொடுப்பாங்க, அந்த கேங் சைடு தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு சிலர் நிக்சனுக்கு கொடுப்பாங்கன்னு கூட நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படியே யாராவது யூஸ்ஃபுல்லாக ஒருத்தருக்கு போகணும், வேஸ்ட்டான ஆளுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு பூர்ணிமா இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த டிடிஎஃப் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸாக இருக்குன்னு சொல்லி அவங்க பூர்ணிமாவுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா பட்டுச்சு. அண்ட் பூர்ணிமாவுமே எழுந்து போய் ஹக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சான்ஸை பூர்ணிமா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓவராலாக இந்த டிக்கெட் டு ஃபினாலேல நிக்சன், பூர்ணிமா, தினேஷ் இவங்க 3 பேருக்கு தான் கிரெடிட்ஸ் போக போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.